Hi friends, welcome to PRIYA's MADURAIKARANGA SAMAYAL. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டை வந்து இலை வச்சோ இல்ல பாலித்தீன் கவர் வச்சோ தட்டி ரெடி பண்ணாம சும்மா கையிலே வந்து சிம்பிளா எப்படி ரெடி பண்றது, அது மட்டும் இல்லாம அச்சு வச்சு எப்படி ரெடி பண்றது, இந்த ரெண்டு மெத்தட்லயுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து பிடி கொழுக்கட்டை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணக்கூடிய தாளிச்ச மசாலா சுண்டல், இந்த ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். கொழுக்கட்டை பண்றதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பொரிகடலையை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் 1-2 பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வறுத்த பொரிகடலை. இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறதா இருந்துச்சுன்னா வேக வச்சுட்டு லைட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு. ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பிசைகிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பிசையும் போது ஒட்டாமல் வரும். இப்போ நான் எடுத்திருக்க மாவுக்கு வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சில மாவு வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுக்கும், இல்லைன்னா கம்மியாக, இதை விட கம்மியாக கூட இழுக்கும். அதனால நீங்கள் ஒரு அரை கப்போ 1 கப்போ எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து இந்த 3 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம சைடில் வந்து வெல்லத்தை காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இதில் வந்து இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூட இந்த 4 ஏலக்காவை வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பொடி பண்ண ஏலக்காய் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சு பாகு பதத்துக்குலாம் ரெடி பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மாவு வந்து திரண்டு வந்ததுக்கு அப்புறம் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து கண்டிப்பாக கொதிக்க தான் இருக்கணும். எலோ சூடில் எல்லாம் வச்சு மாவு பிசையக்கூடாது. கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்தது வந்ததுக்கு அப்புறமா கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லமும் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தான் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பொரிகடலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் திக்காயிடக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கூட நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி கிளற அப்படியே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு பொரிகடலை, நிலக்கடலை இல்லை கடலைப்பருப்பு இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெறும் தேங்காய் துருவல் மட்டுமே சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கரெக்டான ஒரு பதம். நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். பூரணம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். நான் இந்த கையில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம உருண்டை பிடிச்ச மாவை இந்த மாதிரி வச்சுட்டு 3 விரலை வச்சு நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தட்டையாக வரும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அப்படியே தட்டி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி அந்த எட்ஜஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து ரொம்ப திக்காக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப நைஸாகவும் தட்டிடாமல் ரொம்ப திக்காகவும் தட்டிடாமல் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து தட்டி விட்டுங்க. இந்த மாதிரி எட்ஜஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நான் இந்த சைடும் இந்த சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படின்னா நம்ம வெந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அச்சு வச்சு அதில் ஒரு கொழுக்கட்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அந்த அச்சுக்குள்ளே வச்சு ஓரங்கள்லாம் வந்து நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த அச்சோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பூரணத்தை கொஞ்சம் உள்ளே வச்சு மேலே கொஞ்சமாக மாவு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ரொம்ப டைட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த அச்சில் போய் ஒட்டிக்கும். இப்போ இந்த ஓப்பன் பண்ணிட்டோன்னா அழகாக அச்சில் வச்ச கொழுக்கட்டையும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் இட்லி பிளேட்டில் துணி போட்டு பண்ணுறதா இருந்துச்சுன்னா நெய்யெல்லாம் தடவ தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பிளேட்டை வந்து இதில் வச்சிடலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ருசியான கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.